தற்போது சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக் ஆகியோர் உள்ளே சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் அங்கிருக்கிறார். ரமேஷ், தற்போது முகுல் வாஸ்னிக்கும் குலாம் நபி ஆசாத்தும் உள்ளே சென்றிருப்பதை பார்த்தோம். அவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து இன்று பேச இருக்கிறார்கள். தேர்தல் வியூகம் குறித்தும் அவர்கள் பேச உள்ளதாக சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த குலாம் நபி ஆசாத் குறிப்பிட்டார். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் இந்த ஏற்கனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி 63 இடங்களை பெற்றது. தற்போது அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதற்கு குறைவான இடங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த இடங்களையாவது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் தற்போது சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் 4 பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன், CLP லீடர் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கோபிநாத், தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக், அதே போல ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மேலிட விவகாரங்களை பார்த்து வரக்கூடிய குலாம் நபி ஆசாத், அந்த 4 பேர் கொண்ட குழு சென்றிருக்கிறார்கள். அதே போல திமுக பொருளாளர் ஸ்டாலினும் கனிமொழியும் வரவேற்பறைக்கு வந்து அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சியில நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தற்பொழுது அவர் மேலே இருக்கக்கூடிய கருணாநிதியின் நேரடிய சந்திப்பிற்கு மேலே சென்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்பொழுது அந்த எவ்வளவு இடங்கள் என்பது குறித்து அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2011 தேர்தலின் போது எவ்வளவு இடங்கள் என்பதை பேசுவதற்கு அதிக காலமானது. கிட்டத்தட்ட 5-6 தடவைக்கு மேல் திமுக குழுவுடன் காங்கிரஸ் குழு அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகுதான் அந்த 63 இடங்கள் என்பது உறுதியானது. இந்த முறை அது போன்ற எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே வெளியிடுவதற்கு 2 தரப்பும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த முறை இது போன்று பேச்சு நடக்கும் பொழுது ஒரு கசப்பான சம்பவங்கள் ஊடகங்களில் வெளியானன. ஏனென்றால் பல மணி நேரம் பல நேரங்களில் பேச்சுவார்த்தை நடந்தும் சீட்டு உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது போன்றெல்லாம் இருக்கக்கூடாது என்று 2 தரப்பும் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு இப்ப எத்தனை இடங்கள் என்றது அறிவித்த பிறகு இன்னமும் 2 கமிட்டி அமைத்திருக்கார்கள். இந்த 2 கமிட்டியும் இன்னும் ஒரு முறை கூட சந்தித்து பேசாமல் இருக்கிறது. குறிப்பாக 8 பேர் கொண்ட குழு 2 தினங்களுக்கு முன்பு சத்தியமூர்த்தி பவனில் 2 மணி நேரம் ஆலோசனை செய்தது. அந்த 8 பேர் கொண்ட குழுவில் கோபிநாத் தவிர மற்ற 7 பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று சிதம்பரம் தனது ஆதரவாளர்களுடன் தனது வீட்டில் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் இந்த கமிட்டியில் உள்ள 3 பேர் போய் சந்தித்தார்கள். குறிப்பாக தங்கபாலு, கிருஷ்ணசாமி, கோபிநாத், இந்த 3 பேருமே நேற்று போய் சிதம்பரத்தில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவர் வீட்டில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். அதற்கு பிறகு செய்தியாளரை சந்தித்த தங்கபால் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் நாங்கள் சென்னை வரும்போதெல்லாம் சந்திப்போம். அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றிக்கு எப்படியெல்லாம் வியூகங்களை வகுப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியாக சொல்கிறார்கள். சில தகவல்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிதம்பரம் தரப்பில் ஒரு சில இடங்களை, அதாவது அவருடைய ஆதரவாளர்களுக்கு கேட்டதாகவும், அந்த இடங்களை கேட்டு பெறுவதற்கு இன்றைக்கு நடக்கூடிய பேச்சுவார்த்தையில் கேட்டு பெறுவதற்கு அவர் அழைத்திருந்தார் என்றும் சொல்லப்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதே போல நேற்று அங்க வந்திருந்த கோபிநாத் இங்கேயும் வந்திருக்கிறார். அவர் கடந்த மாதம் 13ஆம் தேதி கருணாநிதி குலாம் நபி ஆசாத் சந்திக்கும் போது அவரும் அங்க இருந்தார். அதே போல காங்கிரஸ் தரப்பில் EVK இளங்கோவன், கோபிநாத் இருந்தார். திமுக தரப்பில் பொருளாளர் ஸ்டாலின், MP கூடிய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி இருந்தார். அதே குழுதான் தற்போது விவாதித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு இருக்கும் என்று தெரிய வருகிறது. திவ்யா. ரமேஷ், தற்போது திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் கருணாநிதி அவர்களின் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அது குறித்த தகவல்களை சொன்னீங்க. இப்போ நீங்க குறிப்பிடும்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரே கட்டத்தில் முடிக்கணும்னு 2 தரப்புமே விருப்பப்படுறதா குறிப்பிட்டீங்க. ஆனா நேற்றைக்கு சிதம்பரம் தன்னுடைய ஆதரவாளர்களோட ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி குழு மோதல் காங்கிரஸ்ல இப்ப அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இவர்கள் கட்சி மேலிடத்துல தங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது போன்ற ஒரு நிலை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறியை கொண்டு வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அதே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது போன்ற சிக்கல்கள் தான் தற்போது கடந்த 2011 மீடியாக்களை காட்டிலும் தற்போது மீடியாக்களுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது என்று 2 தரப்பும் பார்க்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது நாம் போன தடவை போல 5 முறைக்கு மேலாக அறிவாலயத்தில் நடத்தினால் அது தினமும் மீடியாக்களில் வேறு விதமான செய்திகள் உருவாகிவிடும் என்பதற்காக இது போன்றவரை அவர்கள் தவிர்ப்பதற்கு ஏற்கனவே பேசிவிட்டு தான் இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக MP கனிமொழி டெல்லியில் குலாம் நபி ஆசாத்தை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அதில் சில விஷயங்கள் 2 தரப்பிலும் பேசப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நேற்று சிதம்பரம் தனது ஆதரவாளர் வீட்டில் விருப்பு மனுக்களையும் பெற்றிருக்கிறார். தன்னுடைய ஆதரவாளரிடம் என்னென்ன தொகுதி எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று விருப்பு மனுக்களை பெற்றிருக்கிறார். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு செய்தியாளரிடம் சந்தித்த EVK இளங்கோவன் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் நேர்காணலில் பங்கேற்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாது.
கோட்டா முறை, அதாவது கோஷ்டி முறை, இந்த முறை கோஷ்டி முறை அடிப்படையில் சீட் வழங்கப்படாது என்று சொல்லியிருந்தார். அவையெல்லாம் பரிசீலிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. ஏனென்றால் திடீரென்று நேற்று சிதம்பரம் தனது ஆதரவாளர்களும் யார் யாரெல்லாம் எங்க போட்டிடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. வெளியே வந்து செய்தியாளரிடம் தெரிவித்த போது சொன்னாங்க, நான் இந்த தொகுதிக்கு நான் தலைவர் மூலியமா நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. நேர்காணலில் பங்கேற்காதவர்களுக்கும் சீட் வழங்குவதற்கு நெருக்கடி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக கமிட்டியில் இருக்கக்கூடிய 3 பேர் வந்து இந்த நேர்காணலில் பங்கேற்காமல் இருந்தார். 3 பேர் அணியை சார்ந்தவர்கள், தங்கபால் அணியை சார்ந்தவர்கள், குறிப்பாக கிருஷ்ணசாமி, கோபிநாத் உட்பட அந்த நேர்காணலில் பங்கேற்காமல் இருந்தார்கள். கோபிநாத் ஏற்கனவே ஓசூர் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராகவும் இருக்கிறார். அவர் கட்சியுடைய அந்த சட்ட ரீதியாக கட்சியுடைய கொள்கைப்படி இது போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பங்கேற்கக்கூடியவராக இருக்கிறார். அவரும் நேர்காணலில் பங்கேற்காமல் இருந்தார். அவருக்கும் என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கும் என்பதெல்லாம் வழங்குகளில் தெரிய வரும். குறிப்பாக தற்பொழுது குலாம் நபி ஆசாத்தை பொறுத்தவரை எத்தனை இடங்கள் என்பதை பேசி அறிவித்துவிட்டு சென்று விட்டால் நாம் இருக்கக்கூடிய இந்த 8 பேர் குழுவுடன் திமுக சார்பில் பேசி அந்த எந்தெந்த இடங்களை அடையாளம் காண்பது அது குறித்தெல்லாம் பேச இருக்கிறது. கடந்த முறை கேட்ட இடங்கள்லாம் கூட அவர்கள் பெரும்பாலும் கேட்பதாக சொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக 5 எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய விலங்கோடு, குளச்சல், அதே போல தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய தொகுதிகள், அதே போல எங்க ஓசூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளை மீண்டும் கேட்பார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் தற்போது எம்எல்ஏ தொகுதியாக இருக்கிறதால் அதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாத்திற்கும் இந்த வினாக்களுக்கெல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் குலாம் நபி ஆசாத்துடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நமக்கு தெரிந்துவிடும். எத்தனை இடங்கள் என்பதை அறிவித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த 8 பேர் குழு வந்து திமுக அணியுடன் பேசி அது வந்து வரக்கூடிய வாரங்களில் பேசி முடிவெடுக்கும் என்று தெரிகிறது. ரமேஷ், காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ளவே இத்தகைய கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து நீடிக்கிறது அப்படின்னு கூறப்படும் இந்த நேரத்துல இவர்கள் வந்து சற்று முன் குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தேர்தல் வியூகம் குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். இவர்களுடைய தேர்தல் வியூகம் என்பது எப்படி இருக்கும்? மற்ற கட்சியினரை எதிர்த்து இவர்களுடைய அந்த அரசியல் போராட்டம் என்பது எப்படி இருக்கும் ரமேஷ்? கண்டிப்பாக தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை பொறுத்தவரை அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் தமிழக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர இருப்பதாக அண்மையில் செய்தியாளர் பேசும்போது EVK இளங்கோவன் தெரிவித்திருந்தார். ஒரே மேடையில் திமுக தலைவர் கருணாநிதி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, EVK இளங்கோவன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் இதுவரை கோபாலபுரத்திற்கு வந்து ராகுல் காந்தி சந்திக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. கருணாநிதியை சந்திக்காம ஒரு நிலைமை இருக்கிறது. இருவரும் ஒரே மேடையில் இதுவரை பிரச்சாரம் செய்யாமல் ஒரு நிலை இருக்கிறது. அவர் துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். டெல்லியில் ஒரு முறை போய் சோனியா காந்தி இல்லத்தை சந்திக்கும் பொழுது ராகுல் காந்தி கருணாநிதி சந்திப்பு என்பது நடைபெற்றதே தவிர தமிழகத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி கருணாநிதி சந்திப்பு என்பது நடைபெறாமலே இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என்று EVK இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான கூட்டணி அமைக்காத பட்சத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் அமர வேண்டும் என்பதெல்லாம் இரண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது. வரக்கூடிய காலங்களில் அந்த தேர்தல் பரப்புரை அமைக்கப்படக்கூடிய காலத்தில் நிச்சயமாக கருணாநிதி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஸ்டாலின், EVK இளங்கோவன் அனைவரும் ஒரே மேடையில் அமர்ந்து தேர்தல் பரப்புரையை செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே EVK இளங்கோவன் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இவர்களுடைய தேர்தல் வியூகமாக இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைக்கப்படாத பட்சத்தில் அனைத்து தலைவர்களும் தீவிரமாக செயல்பட்டால்தான் வெற்றியை பறிக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர்கள் தேர்தல் வியூகம் அமைத்து வருவதாக நமக்கு காங்கிரஸ் சார்பிலும் திமுக சார்பிலும் தகவல்கள் கிடைக்கின்றன. சரியா ரமேஷ், தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியோட தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு குறித்து விரிவா சொன்னீங்க. நேற்றைக்கு திமுக தரப்புல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு எப்போது இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு நிலவு? திமுகவை பொறுத்தவரை தேமுதிக வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். தற்போது தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு அடுத்து வேகமாக காய்களை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காங்கிரசுக்கு சீட் எவ்வளவு என்பதை ஒதுக்கிவிட்டால் அடுத்ததாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு அவர்கள் சீட்டு ஒதுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதே போல SDPI கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு பொறுத்தவரை சூரிய சின்னத்தில் தான் நின்றார்கள். அவர்களுக்கு அதே போல இந்த முறையும் சூரிய சின்னத்திலே நிற்பார்கள் என்று தெரிகிறது. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாக ஜவஹர்லா தெரிவித்திருந்தார். SDPI கட்சியை பொறுத்தவரையும் அவர்களும் தங்களுடைய சின்னத்திலே போட்டியிட விரும்புவதாக தெரிவித்திருந்தார்கள். இவர்களுக்கு ஒதுக்கும் இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2வது பெரிய கட்சி என்று பார்த்தால் காங்கிரஸ் கட்சி தான். அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கும் பட்சத்தில் எளிதாகவே அவர்களுக்கு முடிந்துவிடும். வரக்கூடிய வாரத்திலேயே இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். ஏப்ரல் முதல் வாரத்தில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஏப்ரல் 10, 11க்கு பிறகு தேர்தல் பரப்புரையை திமுக சார்பில் தொடங்க இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த சீட் பைனலைசிங் என்று சொல்லக்கூடிய தொகுதி பங்கீடு தான் தற்போது இறுதிக்கட்ட நிலை எட்டியிருக்கிறது. இது முடிந்துவிட்டால் அவருடைய தேர்தல் பணிகள் இன்னமும் சூடு அடைந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தமிழரசன்.
ரமேஷ், இப்ப இவர்கள் இருவரும் இணைந்திருக்கிறார்கள், இரண்டு பெரிய கட்சிகள். ஆனால் இவர்களுடைய கருத்துக்கள் சிலவற்றில் வேறுபடும். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய அந்த தேர்தல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை ஒரு இயற்கை கூட்டணி என்றெல்லாம் இரண்டு கட்சி தலைவர்களும் சொல்லி வருகிறார்கள். ஏனென்றால் 2004 மக்களவை தேர்தல் வரும்போது UPA ஒன்று அந்த அணியில் இணைந்தார்கள். தொடர்ந்து 5 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தார்கள். தமிழகத்திற்கு அதிகப்படியான திமுக அமைச்சர்கள் பங்கேற்றது அந்த அமைச்சரவையில் தான். காங்கிரஸ் சார்பிலும் அதிக அளவில் மத்திய அமைச்சர்கள் இருந்தார்கள். UPA 2 2009 இந்த கூட்டணி தமிழகத்தில் அதிக இடங்களில் 27 இடங்களை பெற்று மத்தியில் UPA 2 அரசாங்கத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விலகினார்கள். 2013 ஆண்டில் தான் விலகினார்கள். அதாவது இந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் தங்களுடைய பிரிவில் இருந்தார்கள். அதாவது ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஆண்டில் மட்டும்தான் திமுக மத்திய அமைச்சரவை இல்லாமல் இருந்தது. 10 வருடமும் இணக்கமாக தான் இருந்தது. கடந்த 2014 தேர்தலில் தான் அவர்கள் விலகி நின்றார்கள். குறிப்பாக திமுக தனித்தும் காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் தனித்தும் என்றும் ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த தேர்தலில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட போட்டி இல்லாமல், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட போட்டி இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் வலுவான கூட்டணி அமையவில்லை என்று சொல்லி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட, தங்கபாலு உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் கூட தேர்தலில் நிற்காமல் விலகியிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு பெரிய கூட்டணி அமையாத பட்சத்தில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்த்து அவர்கள் பண்ணினார்கள். இந்த நிலையில் அது போன்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்று காங்கிரஸ் தலைமை நினைத்தது. ஏனென்றால் மக்களவைத் தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சேர்ந்தது. வழக்கமாக மத்தியில் ஆட்சி அமையும் போதெல்லாம் தமிழகத்திலிருந்து கிட்ட கணிசமான எம்பிக்கள், குறிப்பாக 2004 40 எம்பிக்களும், கிட்டத்தட்ட அதே போல 2009 27 எம்பிக்களும் பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருந்த தமிழகம் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு சோபிக்காமல் போனது. அது வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்காமல் இருப்பதற்காக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு முக்கியமில்லை. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. அப்பொழுது திமுகவுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாகி இருப்பதாக சொல்கிறார்கள். கடந்த முறை 13ஆம் தேதி குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னாருன்னா, ஆட்சியில் பங்கு அமைப்பது, கூட்டணிக்கு யார் தலைவர், இதெல்லாம் எங்களுக்கு தற்போது முக்கிய பிரச்சனை கிடையாது. திமுக தலைமை தான் அந்த கூட்டணி விவகாரங்களை எல்லாம் பேசுவார்கள். மற்றபடி நாங்கள் திமுக தலைமைக்கு முழு ஆதரவை தெரிவித்தோம் என்று ஒரு வெளிப்படையான கருத்தை தெரிவித்துள்ளார். அதாவது ஈர்கே இளங்கோவன் ஆட்சியில் பங்கு என்று தொடர்ந்து பேசி வந்தார். அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குமாக குலாம் நபி ஆசாத் பேசி கொண்டு சென்றார். அதற்கு பிறகு ஈவிகே இளங்கோவனுடைய பேச்சிலும் மாற்றம் ஏற்பட்டது. எங்களுடைய தற்போது ஒரே எண்ணம் அதிமுக அரசை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். ஒற்றை இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொள்கிறோம். ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் முக்கியமில்லை என்றுதான் சொல்லியிருந்தார். இது இவ்வாறாக திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தது. நடுவில் 2 ஆண்டுகள் இல்லாமல் இருந்து திருப்பும் அது புத்துயிர் பெற்றிருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்றிருக்கிறது. திவ்யா.